just start பண்ணுவீங்க. in higher classesலாம் என்ன பண்ண போறோம், carbon and its compound பத்தி நிறைய படிக்க போறோம். ஓகேவா? ஏன் carbon and its compounds பத்தி first of all படிக்கணும்? ஓகே, இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம், சயின்ஸ் பிரான்ச்சஸ் ஆஃப் சயின்ஸ் என்னது, சயின்ஸோட பிரான்ச்சஸ் பார்த்துருக்கோம், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. இனிமேட்டு நீங்கள் பார்க்க போகிறது என்னது, பிரான்ச்சஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி இட் செல்ஃப். கெமிஸ்ட்ரியை என்ன பண்ண போகிறோம், டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸாக பிரிக்க போகிறோம். என்னென்ன பிரான்ச்சஸாக பிரிப்போம்னா, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. மெயின் பிரான்ச்சஸ்ன்னு பார்த்தோன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. ஓகேவா? நவ் எந்த ஒரு சாப்டர் எடுத்தாலுமே நீங்கள் இப்போ 4 சாப்டர்ஸ் உங்களுக்கு கெமிஸ்ட்ரியில் இருக்குது, எந்த ஒரு சாப்டர்ஸ் எடுத்தாலுமே எந்த சாப்டர்ஸுமே நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஏதாச்சும் ஒரு பிரான்ச்சில் போய் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ் அண்ட் சால்ட்ஸ் எடுத்தோன்னா இட் வில் ஃபிக்ஸ் அண்டர் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. அண்ட் ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து ஜென்ரல் கெமிஸ்ட்ரியில் வரும். மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் வில் ஆல்சோ கம் அண்டர் inorganic chemistry. Organic chemistry is nothing about, it deals with carbon and its compound. Organic chemistry நாலே என்னதுன்னா carbon and its compounds பற்றி படிக்கிறது ஒரு branch of chemistry ஆவே இருக்கு. ஓகே, ஒன்லி கார்பனோட காம்பவுண்ட்ஸ். ஏன் ஒரு கார்பனை மட்டும் படிக்கிறது ஒரு branch of chemistry ஆவே வச்சிருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட பீரியாடிக் டேபிளில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு, 118 எலமெண்ட்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் தி சிம்பிள் எலிமெண்ட் என்னது, கார்பன். அதை பற்றி படிக்கிறத ஒரு பிரான்ச் ஆஃப் கெமிஸ்ட்ரியாகவே என்ன பண்ணியிருக்காங்க, வச்சுருக்காங்க. ஏன் அவ்வளோ கார்பன் என்ன அவ்வளோ ஸ்பெஷல், ஏன் கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்டை பற்றி தனியாக படிக்கிறோம்? கார்பன் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் அவர் லைஃப். ஓகேவா? எங்கே எடுத்தாலுமே கார்பன் இல்லாமல் ஒரு காம்பவுண்ட்ஸோ ஒரு கார்பன் எலமெண்ட் இல்லாமல் ஒரு சப்ஸ்டன்ஸ் என்ன இருக்காது. நம்ம ஹியூமன் பாடி எடுத்தாலும் சரி, நம்ம ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்தாலும் சரி, நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு திங்ஸ், காலையில் எழுந்து இருக்கிறதுலேருந்து நைட் தூங்க போகிற வரைக்கும் கார்பன் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் அவர் டே டு டே லைஃப். நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா திங்ஸ்லையுமே கண்டிப்பாக கார்பன் ஒன் ஆஃப் தி எலமெண்ட்டாக கண்டிப்பாக என்ன இருக்கும், கார்பன் கண்டிப்பாக இருக்கும். நம்ம ஹியூமன் பாடியில் டிஎன்ஏல கார்பன் இருக்குது. அண்ட் ஆல்சோ ஃபுட் ஐட்டம்ஸில் எவ்ரி ஃபுட் ஐட்டம்ஸ் கண்டெய்ன்ஸ் கார்பன். ஓகே, ஸோ கார்பனில் நிறைய காம்பவுண்ட்ஸ் இருக்குது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை பற்றி தனியாக படிக்க போகிறோம். ஸோ கார்பன் எல்லா காம்பவுண்ட்ஸ்லேயும் இருக்குன்னா அப்போ அதுக்குன்ட்டு சம் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்கும். கரெக்டாக? அதுக்குன்னு சம் ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஸோ கார்பன் ஏன் ஸ்பெஷல், கார்பன் ஏன் எல்லா எலமெண்ட்ஸ்லேயும் இருக்குது, அதோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்ன, டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் என்ன, என்னென்ன காம்பவுண்ட்ஸை பற்றி படிக்க போகிறோம், அதெல்லாம் தான் என்னது இந்த சாப்டர்ல இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் கார்பன். எல்லா திங்ஸ்லயும் என்ன இருக்கு, கார்பன் காம்பவுண்ட்ஸ் இருக்கு. நம்ம க்ளோத்ஸா இருந்தாலும் சரி, கேக்குதா? எஸ் மேம். ஓகே, ஃபைன். ஓகே, ஸோ நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஃபுட்ஸ், க்ளோத்ஸ் அண்ட் மெடிசன்ஸ் எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக என்ன இருக்குது, பேப்பர்ஸ், புக்ஸ் எல்லாத்துலேயுமே கார்பன் ஒன் ஆஃப் தி எலமெண்ட்டாக இருக்குது. அண்ட் அட்மாஸ்பியரில் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டரில் மூலிமா என்ன இருக்குது, கார்பன் இருக்குது. சாரி, வாட்டர் இல்லை, கார்பன் டை ஆக்சைடு வந்து கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட் பேர்ன் ஆச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் எனக்கு ப்ரொடியூஸ் ஆகும். அண்ட் நம் எர்த் க்ரஸ்டில் எவ்வளோ கார்பன் இருக்குதுன்னு பார்த்தோன்னா ஒன்லி 0.02% ஆஃப் கார்பன் மட்டும்தான் இருக்குது. நம்ம எர்த் க்ரஸ்டில் எவ்வளோ கார்பன் இருக்குது, 0.02% ஆஃப் கார்பன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எந்த இதில் இருக்குன்னா லைக் கார்பனேட்ஸ், ஹைட்ரோஜன் கார்பனேட்ஸ் இந்த ஃபார்ம்ஸ்லாம் இருக்குது. எர்த் க்ரஸ்டில் 0.02% கார்பன் இருக்குது. இன் தி ஃபார்ம் ஆஃப் கார்பனேட்ஸாகவும் இருக்கலாம், ஹைட்ரோஜன் கார்பனேட்ஸ் இந்த ஃபார்ம்ஸ்லாம் இருக்குது. அண்ட் அட்மாஸ்பியரில் பார்த்தோன்னா 0.03% ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. ஒன்லி
0.03% தான். ஆனால் அதோட காம்பவுண்ட்ஸ் அது ப்ளே பண்ணுற ரோல் வந்து நிறைய. ஓகே, கார்பன் கம்மியாக தான் இருக்குது, பட் அது ப்ளே பண்ணுற ரோல், கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட் ப்ளே பண்ணுற ரோல் வந்து ரொம்ப வைட்டலாக இருக்குது. ஸோ அட்மாஸ்பியரில் 0.03% தான் இருக்குது, பட் கார்பன் ஹாஸ் அ இம்மன்ஸ் இம்பார்ட்டன்ஸ், நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஏன்னா டெய்லி லைஃப்பில் அவ்வளோ பர்சன்டேஜில் இருந்தாலுமே அது நிறைய இது கூட ஜாயின் பண்ணி நிறைய காம்பவுண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா கொடுக்குது. ஓகேவா? நவ் பாண்டிங் இன் கார்பன். ஓகே, கார்பனோட அட்டாமிக் நம்பர் என்ன? கார்பனோட அட்டாமிக் நம்பர் இஸ் 6. இட்ஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இஸ் 2,4. கரெக்டா? ஒரு எலமெண்ட் வந்து இன்னொரு எலமெண்ட் கூட ஏன் கம்பைன் பண்ணணும்னு பார்த்துருக்கோம்? to become stable. Octet configuration to become stable. Noble gas configuration எனக்கு வேணும். ஓகே, noble gas configuration னா octet rule. Octet rule னா என்னது? outermost shell எனக்கு 8 electrons இருந்துச்சுன்னா அது stable. ஒவ்வொரு எலமெண்ட்டும் என்ன பண்ணும்? அது ஸ்டேபிளாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும். ஓகே, ஸ்டேபிளாக ட்ரை பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணும்? எய்தர் இட் கேன் டொனேட் அன் எலக்ட்ரான் ஆர் இட் கேன் அக்செப்ட் அன் எலக்ட்ரான். கரெக்டாக? ஸோ இப்போ இந்த கார்பன் வந்து ஸ்டேபிள் ஆகணும்னா 2 பாசிபிள் வேஸ் இருக்குது. இட் கேன் டொனேட் 4 electrons. 4 electrons என்ன பண்ணலாம்? நம்ம ரிமூவ் பண்ணிட்டோன்னா 4 electrons ரிமூவ் பண்ணிட்டோன்னா எலக்ட்ரான்ஸ் டொனேட் ஆயிடுச்சு, போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? பாசிட்டிவ் அயான்ஸ் ஃபார்ம் ஆகும், கேட்டயான் ஃபார்ம் ஆகும், C4+. ஆர் எல்ஸ் 4 electrons கெயின் பண்ணிச்சுன்னா கார்பன் C4- எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணிச்சுன்னா என்ன ஃபார்ம் ஆகும்? ஆனயான் ஃபார்ம் ஆகும். 4 electrons கெயின் பண்ணிச்சுன்னா 4-. 4 electrons லூஸ் பண்ணிச்சுன்னா C4+. பட் இந்த கார்பன் மட்டும் என்ன பண்ணுன்னா 4 electrons லூஸ் பண்ணவும் வாய்ப்பு இல்லை, 4 electrons கெயின் பண்ணவும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா கார்பன், ஓகே, கார்பன் இஸ் தி ஒன் ஆஃப் தி, இப்போ கார்பன் அந்த குரூப்பில் பார்த்தோன்னா குரூப் 14th எலமெண்ட்டில் தான் என்ன இருக்குது? குரூப் 14ல் தான் எனக்கு கார்பன் இருக்குது. கார்பன், சிலிக்கான், அது கீழே சம் எலமெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ நான் இங்கே பார்க்கும்போது கார்பன் இஸ் ஒன் ஆஃப் தி ஸ்மாலஸ்ட் எலமெண்ட். அந்த குரூப்லேயே பார்த்தோன்னா கார்பன் தான் ரொம்ப ஸ்மாலஸ்ட் எலமெண்ட். ஓகே, அந்த குரூப்பில் கார்பன் அண்ட் சிலிக்கான், சிலிக்கானோட அட்டாமிக் நம்பர் இஸ் 14. இங்கேயும் எனக்கு 2,8,4 தான். இங்கேயும் எனக்கு outermost electronic configuration 4 தான். இங்கேயும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 4 தான். ஆனால் ஏன் கார்பனை பற்றி மட்டும் படிக்கிறோன்னா, பிகாஸ் கார்பன் வந்து ஸ்மாலஸ்ட் எலமெண்ட். ஸ்மாலஸ்ட் எலமெண்ட்ன்றதுனால ஓகே, ஸ்மாலஸ்ட் எலமெண்ட்னா ஸோ அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது? நியூக்ளியஸ் சென்டரில் இருக்க எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் ஆகிட்டு இருக்குது. கரெக்டாக? ஸோ நியூக்ளியஸுக்கும் எலக்ட்ரான்ஸுக்கும் ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் என்ன இருக்கும்? எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். நியூக்ளியஸுக்கும் எலக்ட்ரான்ஸுக்கும் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். ஸோ கார்பன் ஸ்மாலஸ்ட் எலமெண்ட்டாக இருக்கிறதுனால ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா? அதிகமாக இருக்கும். ஏன்னா சின்ன எலமெண்ட், அப்போ டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும். டிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் என்னவாக இருக்கும்? அதிகமாக இருக்கும். அப்போ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். நியூக்ளியஸ் வந்து எலக்ட்ரான்ஸை ரொம்ப டைட்டாக என்ன பண்ணியிருக்கும்? ஹெல்ப் பண்ணியிருக்கும். அப்போ அதுலேருந்து நான் ஒரு எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கே ஐ நீட் டு ஸ்பெண்ட் மோர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. நிறைய எனர்ஜி நான் ஸ்பெண்ட் பண்ணி தான் என்ன பண்ண முடியும்? ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண முடியும். இதில் C4+னா 4 electrons நான் ரிமூவ் பண்ணணும். 4 electrons ரிமூவ் பண்ணுறதுக்கு ஐ நீட் டு ஸ்பெண்ட் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் எனர்ஜி. அவ்வளோ எனர்ஜி கொடுத்து என்னால் என்ன பண்ண முடியாது? எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ண முடியவே முடியாது. ஸோ C4+ இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். C4+ ஏன் வந்து கார்பன்லேருந்து 4 electrons என்னால் எடுக்க முடியாது? பிகாஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்குது டியூ டு தி ஸ்மால் கார்பன் ஸ்மாலாக இருக்கிறதுனால. ஆனால் 4 electrons வந்து எடுக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டம். நிறைய அமௌண்ட் ஆஃப் நான் எனர்ஜி என்ன பண்ணணும்? ஸ்பெண்ட் பண்ணணும். C4- ஏன் 4 electrons எடுக்க தான் முடியல? சரி, 4 electrons என்னால் கெயின் பண்ண முடியுமா? கார்பனால் கெயின் பண்ண முடியுமா? போட முடியுமா? முடியாது. பிகாஸ் ஒரு எலக்ட்ரான்ஸை போட்டோனாலே எக்ஸ்ட்ராவாக ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இப்போ கார்பனில் 6 proton 6 electron இருக்குது. கரெக்டாக? ஆல்ரெடி நியூட்ரலாக இருக்கும்போது இப்போ நான் ஒரு எலக்ட்ரான்ஸை போட்டேன்னா ஒரு நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாகிட்டு சம் எலக்ட்ரானிக் ரிப்பல்ஷன் இருக்கும். எலக்ட்ரானுக்கும் என்ன இருக்கும்னா சம் ரிப்பல்ஷன் இருக்கும். அதில் நான் 4 electron போட்டேன்னா தேர் வில் பி மோர் அமௌண்ட் ஆஃப் ரிப்பல்ஷன். எலக்ட்ரானுக்கும் நடுவுலேயே என்னவாயிடும்னா ரிப்பல்ஷன் அதிகமாகிடும். ரிப்பல்ஷன் அதிகமாகிறதுனால என்னால் 4 electrons என்ன பண்ண முடியாது? போடவும் முடியாது கார்பனால். ஸோ கார்பனால் என்ன பண்ண முடியாது? 4 electrons கெயினும் பண்ண முடியாது, 4 electrons
லூஸும் பண்ண முடியாது. அப்போ கார்பன் மற்ற காம்பவுண்ட்ஸ் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணோன்னா என்னதான் பண்ண முடியும்? It will not donate an electron, it will not also accept an electron. அப்போ என்ன பண்ண முடியும்? It will always share an electron. கார்பன் எப்போவுமே என்னதான் பண்ணும்? எலக்ட்ரான்ஸை ஷேர் மட்டும்தான் பண்ணும். ஷேர்னா என்னது? இப்போ ரெண்டு பேர் ஷேர் பண்ணியிருக்காங்கன்னா என்னது? மியூச்சுவல் ஷேர் பண்ணியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சனாக என்ன பண்ணுவாங்க? சம்திங் கொடுப்பாங்க. செகண்ட் பர்சனாக என்ன பண்ணுவாங்க? சம்திங் கொடுப்பாங்க. அப்போ கார்பனும் எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ண கொடுக்கும்? அந்த கார்பன் கூட காம்பவுண்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணுற மற்ற எலமெண்ட்டும் என்ன பண்ணும்? ஒரு எலக்ட்ரானை கொடுக்கும். ஸோ ஷேரிங்னா ரெண்டு பேருமே என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்குள்ள எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணிப்பாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஷேர் ஆகி எனக்கு ஃபார்ம் ஆகிற காம்பவுண்ட்ஸை நான் என்னன்னு சொல்லுவேன்னா கோவேலண்ட் காம்பவுண்ட்ஸ்னு சொல்லுவேன். கோவேலண்ட் காம்பவுண்ட்ஸ் இஸ் நத்திங் பட் காம்பவுண்ட் ஃபார்ம்டு பை ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான். எலக்ட்ரான் ஷேர் ஆகி எனக்கு ஃபார்ம் ஆகிற காம்பவுண்ட்ஸை நான் என்னன்னு சொல்லுவேன்? கோவேலண்ட் காம்பவுண்ட்ஸ்னு சொல்லுவேன். அந்த பாண்ட் என்னது? கோவேலண்ட் பாண்ட். ஓகே. ஆல்ரெடி நம்ம போன சாப்டரில் ஒரு பாண்ட் பார்த்தோம். என்ன பாண்ட்? அயானிக் பாண்ட். அயானிக் பாண்ட்னா என்ன? டொனேஷன் ஆஃப் எலக்ட்ரானா? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான். ஒரு எலமெண்ட் கொடுக்கும், ஒரு எலமெண்ட் என்ன பண்ணிக்கும்? அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஒரு எலமெண்ட்லேருந்து இன்னொரு எலமெண்ட்டுக்கு என்னவாகும்? எலக்ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அது அயானிக் பாண்ட். இங்கே எலக்ட்ரான்ஸ் என்னவாகுது? ஷேர் ஆகுது. ஷேர் ஆச்சுன்னா அது என்னது? கோவேலண்ட் பாண்ட். ஓகேவா? ஸோ கோவேலண்ட் பாண்ட் வேறு என்னென்னலாம் எலமெண்ட்ஸ் வந்து என்னென்ன மாலிக்யூல்ஸ்லாம் கோவேலண்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். அதோட எலக்ட்ரான் டாட் ஸ்ட்ரக்சர் எப்படி வரையுதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் H2 ஹைட்ரோஜன். ஹைட்ரோஜனோட அட்டாமிக் நம்பர் என்னது? 1. ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வில் ஆல்சோ பி 1. ஓகேவா? ஸோ லெவிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் எப்படி வரைவோம்? சிம்பிள் சரௌண்டட் பை தி வேலன்ஸ் எலக்ட்ரான். எந்த எலமெண்ட்டுக்கு வரைய போகிறோமோ அதோட சிம்பிள், அப்புறம் வேலன்ஸ் எலக்ட்ரானை என்ன பண்ணுவேன்? நான் சிம்பிள்னால டொனேட் பண்ணுவேன். ஸோ H டாட் H2ல ஸோ 2 ஹைட்ரோஜன் வரைஞ்சிக்கிறேன். ஓகேவா? ஹைட்ரோஜன் ஸ்டேபிள் ஆகணும்னா என்ன பண்ணணும்? 2 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா ஹைட்ரோஜன் வில் பிகம் ஸ்டேபிள். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த ஹைட்ரோஜன் என்ன பண்ணுவேன்? சர்க்கிள் பண்ணணும். 2 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்டேபிள் ஆயிடுமா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஹைட்ரோஜனை சர்க்கிள் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் இந்த ஹைட்ரோஜனை சர்க்கிள் பண்ணோன்னா 2 எலக்ட்ரான்ஸோட நான் என்ன பண்ணிப்பேன்? சேர்த்து சர்க்கிள் பண்ணிட்டேன்னா இந்த ஷேடில் இருக்கல, இந்த பார்ட்டில் இருக்க எல்லா எலக்ட்ரான்ஸுமே இஸ் காமன் ஃபார் போத். இப்போது இந்த ரீஜியனில் இருக்க எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது? 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. திஸ் 2 எலக்ட்ரான்ஸ் இஸ் காமன் ஃபார் இந்த ஹைட்ரோஜனுக்கும் காமன், இந்த ஹைட்ரோஜனுக்கும் காமன். அந்த ரீஜியனில் இருக்க எலக்ட்ரான்ஸ் இஸ் காமன் ஃபார் போத். அப்போ இந்த 2 எலக்ட்ரான்ஸை என்ன பண்ணோன்னா ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? இதை சிம்பிளாக நான் எப்படியும் வரையலாம். ஓகேவா? நவ் குளோரின் Cl2க்கு வரையலாமா? குளோரினோட அட்டாமிக் நம்பர் என்னது? குளோரின் அட்டாமிக் நம்பர் இஸ் 17. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வில் பி 2, 8, 7. ஸோ இதுக்கான லெவிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் வரைஞ்சோன்னா எப்படி வரையலாம்? 1, 2, 3, 4, 5, 6, 7. 2 குளோரின் இருக்குது. 1, 2, 3, 4, 5, 6, 7. ஃபர்ஸ்ட் ஒரு குளோரினை நான் என்ன பண்ணணும்? சர்க்கிள் பண்ணணும். ஆல்ரெடி 7 எலக்ட்ரான்ஸ் இந்த குளோரின் கிட்ட இருக்குது. ஸோ அது ஸ்டேபிள் ஆகணும்னா எத்தனை எலக்ட்ரான்ஸ் வேணும்? 1 எலக்ட்ரான். ஒரு எலக்ட்ரான் என்ன பண்ணணும்னா இந்த குளோரின் கிட்டேருந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு ஒரு சர்க்கிள். நெக்ஸ்ட் இந்த குளோரின் ஆல்ரெடி 7 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இந்த குளோரின் கூட ஒரு எலக்ட்ரான் சேர்த்து நான் என்ன பண்ணிவிடுவேன்? சர்க்கிள் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த ரீஜனில் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இட் வில் ஃபார்ம் 1 bond. Chlorine will form single bond. Clear-ஆ? Covalent bond formation ஏதாச்சும் doubts இருக்கா? Now draw for O2, N2, CH4. Draw for O2, N2, CH4, H2O,
CO2. NH3. Okay, போட்டாச்சா? Completed. Okay. First, O2. Oxygen. Oxygen ஓட atomic number என்ன? Oxygen atomic number is 8. Electronic configuration will be 2, 6. So, oxygen வரைஞ்சோனா 1, 2, 3, 4, 5, 6. So, 2 oxygen இருக்கு. 1, 2, 3, 4, 5, 6.
ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்சிஜனை நான் சர்க்கிள் பண்ணுறது என்ன பண்ணணும், 2 எலக்ட்ரான்ஸ் எனக்கு எக்ஸ்ட்ராவாக வேணும். ஸோ இந்த ஆக்சிஜன் கிட்டேருந்து 2 எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணிப்பேன், ஆட் பண்ணி ஐ வில் புட் 1 சர்க்கிள். இப்போது இந்த ஆக்சிஜன் நான் என்ன பண்ணணும், ஆக்டேட் ரூல் சாட்டிஸ்ஃபை பண்ணோன்னா 2 எலக்ட்ரான்ஸ் எக்ஸ்ட்ரா வேணும். இந்த ஆக்சிஜன் கிட்டேருந்து ஃபர்ஸ்ட் கிட்டேருந்து நான் என்ன பண்ணிப்பேன், 2 எலக்ட்ரான்ஸ் வாங்கி ஒரு சர்க்கிள் போட்டுப்பேன். ஸோ இந்த ரீஜனில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது, 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. கரெக்டாக ஒரு பாண்டில் 2 எலக்ட்ரான்ஸ். அப்போ 4 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா எத்தனை பாண்ட், 2 bonds. ஓகேவா? ஸோ ஆக்சிஜன் will form double bond. O double bond O. Similarly for nitrogen. Nitrogen and atomic number is, electronic configuration will be 2, 5. So 1, 2, 3, 4, 5. Lewis dot structure na enadhu valence electronic ta na varayinum 5 electrons. So in the nitrogen 1, 2, 3, 4, 5. So na இந்த 3 electrons oda சேர்த்து இந்த nitrogen circle பண்ணுவேன். So எத்தனை electrons இருக்கு எனக்கு, 6 electrons இருக்கு. Okay, அந்த regionல. So nitrogen will form triple bond. வரைஞ்சாச்சா? CH4 க்கு வரைஞ்சாச்சா எல்லாரும்? Carbon atomic number is 6. So 2, 4. ஓகேவா? அப்போ கார்பனை சுற்றி 4 எலக்ட்ரான்ஸ் நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ணுறேன். 4 ஹைட்ரோஜன் இருக்குது. ஸோ ஹைட்ரோஜனுக்கு ஒரே ஒரு எலக்ட்ரான்ஸ் தான் வேலன்ஸ் எலக்ட்ரான். ஸோ ஹைட்ரோஜனோட எலக்ட்ரான் ஐ எம் ரெப்ரசென்டிங் இட் வித் டாட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஹைட்ரோஜனை சர்க்கிள் பண்ணோன்னா ஹைட்ரோஜன் எப்போ ஸ்டேபிள் ஆகும், 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும்போதே ஸ்டேபிள் ஆகிடும். ஃபர்ஸ்ட் நான் ஒவ்வொரு ஹைட்ரோஜனையும் என்ன பண்ணுறேன், ஸ்டேபிள் ஆக்குறேன். ஸோ 2 எலக்ட்ரான்ஸோட. இப்போ கார்பனுக்கு சுற்றி எத்தனை வேணும், கார்பன் சர்க்கிள் எனக்கு 8 எலக்ட்ரான்ஸ் வேணும். ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ எல்லா எலக்ட்ரான்ஸையும் சேர்த்து நான் என்ன பண்ண ஒரு சர்க்கிள். ஸோ CH4 பாண்ட் எப்படி இருக்கும், கிளியரா? நெக்ஸ்ட் என்னது, H2O வரைஞ்சிங்களா, வாட்டர் வரைஞ்சிங்களா, எத்தனை பாண்ட் வருது, 1, 2, 3, 4, 5, 6. ஆக்சிஜனுக்கு 6 வேலன்ஸ் எலக்ட்ரான். கரெக்டா? ஹைட்ரோஜனுக்கு ஒரே ஒரு எலக்ட்ரான். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணோம், ஹைட்ரோஜனை சர்க்கிள் பண்ணுவேன். இப்போ ஆக்சிஜனுக்கு எனக்கு 8 எலக்ட்ரான்ஸ் வேணும். ஆல்ரெடி என்ன இருக்குது, 1, 2, 3, 4, 5, 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இன்னும் எத்தனை எலக்ட்ரான்ஸ் எனக்கு வேணும், 2 எலக்ட்ரான்ஸ் வேணும். ஸோ ஹைட்ரோஜன் கிட்டேருந்து நான் ஒவ்வொரு எலக்ட்ரான்ஸ், 2 ஹைட்ரோஜன் இருக்குது, ஒவ்வொரு ஹைட்ரோஜன் கிட்டேருந்து நான் என்ன பண்ணுவேன், ஒரு எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணிவிட்டு ஒரு சர்க்கிள். ஸோ இது ஒரு பாண்ட், இது ஒரு பாண்ட். அப்போது இங்கே 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குல்ல, இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், நான் பாண்டட் எலக்ட்ரான்ஸ். பாண்டே ஆகாமல் இருக்க எலக்ட்ரான்ஸ். இது சிம்பிளாக நம்ம எப்படியும் சொல்லலாம்னா லோன் பேர்னு சொல்லலாம். லோன் பேர் இஸ் நத்திங் பட் நான் பாண்டட் எலக்ட்ரான்ஸ். மற்ற எலமெண்ட்ஸ் கூட பாண்ட் ஆகாமல் இருக்க எலக்ட்ரான்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம், நான் பாண்டட் எலக்ட்ரான்ஸ் விச் இஸ் நத்திங் பட் லோன் பேர்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்கு, நெக்ஸ்ட் என்ன காம்பவுண்ட், CO2. கார்பன் 4 எலக்ட்ரான்ஸா, 1, 2, 3, 4. ஆக்சிஜனுக்கு 6 எலக்ட்ரான், 1, 2, 3, 4, 5, 6. 1, 2, 3, 4, 5, 6. CO2 2 ஆக்சிஜன் இருக்குது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆக்சிஜனை சர்க்கிள் பண்ணோன்னா ஆல்ரெடி 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இங்கே இருக்க 2 எலக்ட்ரான்ஸ் நான் என்ன பண்ணுவேன், சேர்த்து சர்க்கிள். நெக்ஸ்ட் இங்கே ஆக்சிஜனுக்கு 6 எலக்ட்ரான்ஸ். இப்போ கார்பனுக்கு 4 எலக்ட்ரான்ஸ் ஆல்ரெடி இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஆக்சிஜன் கிட்ட நான் என்ன பண்ணுவேன், 2 எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணிப்பேன். ஸோ ஓகே, அப்போ இது ரெண்டும் ஒரு பாண்ட், இது ஒரு பாண்ட், இது ஒரு பாண்ட், இது ஒரு பாண்ட். அப்போ CO2 ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், C டபுள் பாண்ட் O டபுள் பாண்ட் O.
எக்ஸாமில் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, கார்பனை சுற்றி 2 டபுள் பாண்ட்ஸ் இருக்க மாதிரி ஏதாச்சும் காம்பவுண்டோட ஸ்ட்ரக்சர் வரைங்க, ஒரு காம்பவுண்ட் சொல்லுங்கன்ட்டு. கார்பன் டை ஆக்சைடு சொல்லலாமா? 2 டபுள் பாண்ட்ஸ், 2 டபுள் பாண்ட்ஸ் இருக்கு எனக்கு. கரெக்டாக CO2 சொல்லலாம்ல? CO2 சொல்லலாமா? நெக்ஸ்ட் வேற என்ன காம்பவுண்ட்? NH3. Nitrogen or atomic number is 7. Electronic configuration is 2,5. So 1, 2, 3, 4, 5. Hydrogen 1, 1, 1. So first na hydrogen வந்து stable ஆக்கணும்னா 2 electrons circle பண்ணிப்பேன். Next nitrogen 8 electrons சேர்த்து நான் என்ன பண்ணுவேன்னா circle பண்ணுவேன். So it will form 1 bond, 1 bond, 1 bond. So இந்த 2 electrons நான் என்னன்னு சொல்லணும்? Lone pair of electrons. Non bond ஆகாம என்ன இருக்கு? ஒரு 2 electrons இருக்கு. அது என்னன்னு சொல்லலாம்? Lone pair. Okay, so nitrogenக்கு ஒரு lone pair இருக்கு. Clear-ஆ? இருக்காது. ஓகேவா? நெக்ஸ்ட் எலக்ட்ரான் டாட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மீத்தேன் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இப்போ கோவலன்ட் பாண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ், அயானிக் பாண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். இப்போ கோவலன்ட் பாண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கணும். ஓகேவா? ஸோ கோவலன்ட் பாண்ட்ஸில் தே ஹேவ் ஸ்ட்ராங் பாண்ட்ஸ். பாண்ட்ஸ் வந்து என்னடா? ஸ்ட்ராங் தான், பட் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் என்ன இருக்கும்னா வீக்காக இருக்கும். ஸோ தே ஹேவ் வீக் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ். கோவலன்ட் பாண்ட்ஸ் ஆர் ஸ்ட்ராங் தான், பட் அது ரெண்டுத்துக்கும் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் என்னவா இருக்கும்னா வீக்காக இருக்கும். ஏன் வீக்காக இருக்குது? அயானிக் பாண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அப்போ என்னவா இருக்கும்னா அதிகமாக இருக்கும். இங்கே வந்து எனக்கு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வர வாய்ப்பு இல்லை, ஏன்னா எலக்ட்ரான்ஸ் ஷேர் தான் ஆகுது. எலக்ட்ரான்ஸ் டொனேட் ஆச்சுன்னா தான் அது பாசிட்டிவ், எலக்ட்ரான்ஸ் கெயின் ஆச்சுன்னா அதை நெகட்டிவ் நம்ம பிரிப்போம். இங்கே வந்து எலக்ட்ரான்ஸ் டொனேட்டும் ஆகலை, கெயினும் ஆகலை, ஜஸ்ட் என்னதான் ஆகுது? ஷேர் தான் ஆகுது. அப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்ற வேலையே எனக்கு இருக்காது. ஸோ இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் என்னவா இருக்கும்? வீக்காக இருக்கிறதுனால மெல்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட் என்னவா இருக்கும்னா லோவாக தான் இருக்கும். ஏன்னா ஃபோர்ஸ் ஆஃப் மெல்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட்னா அந்த பாண்டை நான் என்ன பண்ணணும்? பிரேக் பண்ணணும். ஓகேவா? அங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு பாண்டு, நான் அதை பிரேக் பண்ணுறதுக்கு மோர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி நான் என்ன பண்ணணும்? ஹீட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ அங்கே எனக்கு மெல்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட் என்னவா இருக்கும்னா அதிகமாக இருக்கும். அயானிக் காம்பவுண்ட்ஸை நான் சொல்கிறேன். Okay, covalent compounds melting and boiling point will be low, and they are poor conductors of electricity. ஏன் poor conductors of electricity ன்னு சொல்றோம்னா because there is no charged particles. எந்த charged particles form ஆகாது. ஓகே, charged particles இருந்துச்சுன்னா தான் electricity என்ன பண்ணும்? conduct பண்ணும். So they are poor conductors of electricity. So covalent compounds have low melting and boiling point. Electricity conduction பொறுத்த வரைக்கும் they are very poor. Clear-ஆ? நெக்ஸ்ட் allotropes of carbon. கார்பன் allotropesனா என்னதுன்னா டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் கார்பன். கார்பனுக்கு நிறைய ஃபார்ம்ஸ் இருக்குது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கார்பனோட ஃபார்ம்ஸை நான் என்ன பண்ணுறேன்னா கிறிஸ்டலின் ஃபார்ம்ஸ் அண்ட் அமார்ஃபஸ் ஃபார்ம்னு பிரிக்கிறேன். ஓகே, அமார்ஃபஸ் ஃபார்மில் கோல், கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் என்னெல்லாம் வரும்னா அமார்ஃபஸில் வந்துடும். கிறிஸ்டலினில் என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்குன்னா டைமண்ட், கிராஃபைட் அண்ட் ஃபலூரின். டைமண்ட், கிராஃபைட் அண்ட் ஃபலூரின். ஓகே, ஃபர்ஸ்ட் டைமண்ட். டைமண்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா 1 கார்பன் இஸ் லிங்க்டு வித் 4 அதர் கார்பன்ஸ். ஒரு கார்பன் 4 டிஃப்ரெண்ட் கார்பன்ஸ் கூட என்னவா இருக்கும்னா பாண்ட் ஆயிருக்கும். ஸோ இது ஒரு கார்பன்னா ஒரு கார்பன், இது திரும்பிய ஒன்று 3 அதர் கார்பன்ஸ், இந்த மாதிரி என்னவாயிட்டே இருக்கும்? ஃபார்ம் ஆகிட்டே இருந்து ஒரு ரிஜிட் 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர் மாதிரி எனக்கு என்னவா இருக்கும்னா உருவாயிருக்கும். அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? டைமண்ட். டைமண்டில் என்ன இருக்குது? பாண்டட் டு 4 அதர் கார்பன் ஆட்டம்ஸ். ஒரு கார்பன் பாண்டட் டு 4 அதர் கார்பன் ஆட்டம்ஸ் அண்ட் 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சரில் எனக்கு இருக்கும். ரிஜிடாக இருக்கும். ரிஜிட்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். வேறஸ் கிராஃபைட்டில் 1 கார்பன் இஸ் லிங்க்டு வித் 3 அதர் கார்பன் ஆட்டம்ஸ். ஒரு கார்பன் என்னதான் இருக்கும்? 3 டிஃப்ரெண்ட் கார்பன் ஆட்டம்ஸ் கூட தான் லிங்க் ஆகிருக்கும். ஒன்று வந்து என்னவா இருக்கும்னா டபுள் பாண்டாக இருக்கும். அண்ட் கிராஃபைட்டோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோன்னா ஒரு ஹெக்ஸகனல் ரேல இருக்கும்.
கிராஃபைட்டோட ஸ்ட்ரக்சர் ஒரு எக்ஸகனல் ரேல இருக்கும். அந்த எக்ஸகனல் ரேவை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கிராஃபீன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஒரு லேயரை வந்து கிராஃபீன்னு சொல்லுவோம். இந்த கிராஃபீன் லேயர் எனக்கு என்ன ஆகுது, நிறைய ஃபார்ம் ஆகும்போது தான் எனக்கு கிராஃபைட்டாக ஒரு ஸ்ட்ரக்சர் எனக்கு உருவாகுது. ஓகே, ஒரு லேயரை கிராஃபீன்னு சொல்கிறோம். அந்த கிராஃபீன் லேயர் எனக்கு நிறைய வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா எனக்கு கிராஃபைட்டாக என்னவாகுதுன்னா கன்வெர்ட் ஆகுது. ஓகே, ஸோ கிராஃபீன் லேயர் இஸ் நத்திங் பட் ஹெக்ஸகனல். ஹெக்ஸகனல்னா ஒரு 6 ஷேப்டு க்ளோஸ்டு ரிங்காக எனக்கு என்ன ஆயிருக்கும்னா ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகே, ஒன்று வந்து டபுள் பாண்டில் இருக்கும். ஸோ கிராஃபைட்டோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோன்னா 1 கார்பன் இஸ் லிங்க்டு வித் 3 அதர் கார்பன் ஆட்டம்ஸ். ஒன்று வந்து டபுள் பாண்டாக இருக்கும், எக்ஸகனல் ரேலாக இருக்கும். அது வந்து எனக்கு நிறைய ஃபார்ம் ஆச்சுன்னா தான் எனக்கு கிராஃபைட் வரும். ஸோ கார்பன் ஆட்டம் இஸ் பாண்டட் டு 3 அதர் கார்பன் ஆட்டம்ஸாக இருக்கும், எக்ஸகனல் அரேல இருக்கும். 1 பாண்ட் வந்து டபுள் பாண்டாக இருக்கும். எக்ஸகனல் அரேஸ் ஆர் பிளேஸ்ட் இன் லேயர்ஸ் 1 above other. ஒவ்வொரு எக்ஸகனல் லேயர்ஸும் ஒன்றுக்கு மேலே ஒன்று என்னவாயிருக்கும்னா பிளேஸ் ஆகிருக்கும். அது எனக்கு கிராஃபைட்டாக உருவாகும். நெக்ஸ்ட் டைமண்ட் அண்ட் கிராஃபைட்டோட டிஃப்ரென்ஸ். இது வந்து எக்ஸாம்ஸில் கேட்குறது. ஓகேவா, டைமண்டை பார்த்தோன்னா டைமண்ட் இஸ் அ டிரான்ஸ்பரண்ட் பட் கிராஃபைட் இஸ் அ black and opaque in nature. Diamond is a poor conductor of electricity. Graphite is a good conductor of electricity. Diamond is the hardest substance. Graphite is soft and slippery to touch. Density of diamond வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஏன்னா ரொம்ப ஹார்ட். whereas graphite வந்து ரொம்ப சாஃப்ட்னு சொல்லிட்டோம். ஸோ டென்சிட்டி வில் பி லெஸ். ஓகேவா, ஸோ டைமண்ட் அண்ட் கிராஃபைட்டோட டிஃப்ரென்ஸ் வச்சு என்ன பண்ணுங்கள் படிங்க. அதோட ஸ்ட்ரக்சரல் டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தோன்னா இங்கே எனக்கு 4 டிஃப்ரெண்ட் கார்பன் ஆட்டம்ஸ் கூட அரேஞ்ச் ஆகிருக்கும். அங்கே 3 டிஃப்ரெண்ட் கார்பன் ஆட்டம்ஸ் கூட தான் என்னவாயிருக்கும் பாண்ட் ஆகிருக்கும். ஃபல்லூரின் இஸ் நத்திங் பட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச ஃபல்லூரின் என்னதுன்னா 60 கார்பன் ஆட்டம்ஸ் இஸ் லிங்க்டு வித் பால் லைக் ஸ்ட்ரக்சராக என்னவாயிருக்குன்னா எனக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, 60 கார்பன் வந்து ஒரு பால் லைக் ஸ்ட்ரக்சராக இந்த மாதிரி எனக்கு ஃபார்ம் ஆகிருக்கிறத தான் நான் என்னன்னு சொல்லுவேன், ஃபல்லூரின்னு சொல்லுவேன். ஏன் அதை ஃபல்லூரின்னு வச்சுருக்காங்கன்னா இதை கண்டுபிடிச்சவர் யார், பக்மின்ஸ்டர் ஃபல்லூரின். ஓகே, அதனால தான் அதோட பேரும் அப்படியே வச்சுட்டாங்க. ஓகே, ஸோ பால் லைக் ஸ்ட்ரக்சரில் எனக்கு ஒரு கார்பன் ஆட்டம்ஸ் லிங்க் ஆகிருக்கு. அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், பக்மின்ஸ்டர் ஃபல்லூரின்னு சொல்லுவோம். நவ் வேறு என்னெல்லாம் கார்பன் வந்து இவ்வளோ ஃபார்ம்ஸில் இருக்குது, ஃபார்ம்ஸ் பார்த்தாச்சு. ஏன் கார்பன் எல்லாத்துலேயும் இருக்குது? அப்போ யூனிக் நேச்சர் என்னன்னு பார்த்தோன்னா கேட்டனேஷன் அண்ட் ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி என்னது, டெட்ராவேலன்சி. கேட்டனேஷன் அண்ட் டெட்ராவேலன்சி. ஓகே, கேட்டனேஷன் இஸ் நத்திங் பட் ஒரு கார்பன் ஆட்டம்ஸ் லிங்க்டு வித் செல்ஃப் லிங்கிங் கெப்பாசிட்டி. கார்பன் ஆட்டம்ஸ் கேன் லிங்க் வித் other carbon atoms. So catenation is nothing but self linking capacity. கார்பன் கூடயே கம்பைன் ஆகி என்னவாகும்னா ஒரு பெரிய செயின் ஸ்ட்ரக்சராக என்னவாகும் ஃபார்ம் ஆகும். ஓகே, கார்பன் கூடவே. ஸோ கார்பன் கூடயே கம்பைன் ஆகும்போது எனக்கு 3 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் என்னவாகும்னா ஃபார்ம் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெயிட் செயின் ஸ்ட்ரக்சர், ஸ்ட்ரெயிட்டாக. ஓகே, கார்பன் லிங்க் ஆகி என்னவாகும்னா ஒரு ஸ்ட்ரெயிட் செயினாக ஃபார்ம் ஆகலாம். ஆர்எல்ஸ் பிரான்ச்சாகவும் எனக்கு என்னவாகலாம்னா ஃபார்ம் ஆகலாம். கார்பன் கூடயே லிங்க் ஆகும்போது பிரான்ச்சு ஸ்ட்ரக்சர். ஸோ இங்கே பார்த்தோன்னா இதெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக எனக்கு லிங்க் ஆகுது, இங்கே வந்து ஒரு பிரான்ச் மாதிரி என்னவாகுதுன்னா எனக்கு போகுது. ஸோ பிரான்ச்சாகவும் ஃபார்ம் ஆகலாம். அண்ட் ஆல்சோ க்ளோஸ்டு செயின் ஸ்ட்ரக்சராகவும் எனக்கு என்னவாகலாம் ஃபார்ம் ஆகலாம். க்ளோஸ்டுனா ஒரு ஷேப்பில் லைக் ப்ரோப்பேன், ட்ரையாங்கிள் ஷேப்பில், ஸ்கொயர் ஷேப்பில், எந்த ஷேப்பில் வேணாலும் ஒரு க்ளோஸ்டாக இருந்துச்சுன்னா அது க்ளோஸ் செயின் ஸ்ட்ரக்சராக சொல்லும். ஓகேவா, ஸோ silicon also has the capacity of catenation, property of catenation. Siliconukkum catenation property irukku, but silicon can form only 7 to 8 atoms. But carbon வந்து எவ்வளோ கார்பன் ஆட்டம்ஸ் கூட வேணாலும் நான் என்ன பண்ணலாம்னா லிங்க் ஆகி பெரிய ஜெயிண்ட் மாலிகூல்ஸாக என்னால் ஃபார்ம் பண்ண முடியும், ஜெயின்ட் செயின் ஸ்ட்ரக்சராக என்னால் ஃபார்ம் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ சிலிக்கான் வந்து தே ஆர் வெரி ரியாக்டிவ். அது ரொம்ப ஸ்டேபிளாக இருக்காது, ரொம்ப ரியாக்டிவாக இருக்கும். சிலிக்கானால் கிடைக்கிற அந்த கேட்டனேட்டட் காம்பவுண்ட் வந்து ரொம்ப ரியாக்டிவாக இருக்கும். இட் இஸ் நாட் ஸ்டேபிள். வேறஸ் கார்பன்லேருந்து வருது வெரி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டேபிளாக இருக்கிறதுனால தான் கார்பன் வந்து பிளேஸ் அ மேஜர் இம்பார்ட்டன்ட் ரோல். வேறஸ் டெட்ராவேலன்சினா என்ன? கார்பனோட அட்டாமிக் நம்பர் 6, 2, 4. ஸோ அவுட்டர்மோஸ்ட் கான்ஃபிகரேஷன் என்னது
4 டெட்ராவேலன்சி சிலிக்கானுக்கும் டெட்ராவேலன்சி தான் பட் சிலிக்கான் வந்து அவ்வளோவா எனக்கு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகாது இங்கே வந்து கார்பன் வந்து ஸ்மாலஸ்டில் இருக்கிறதுனால டொனேட் பண்ண முடியாது எலக்ட்ரான் கெயின் பண்ண முடியாது இட் வில் ஆல்வேஸ் ஃபார்ம் அ கோவலன்ட் பாண்ட் மட்டும் தான் என்ன பண்ண முடியும் கார்பனால் ஃபார்ம் பண்ண முடியும் கார்பன் வில் ஆல்வேஸ் ஃபார்ம் கோவலன்ட் காம்பவுண்ட் நெக்ஸ்ட் hydrocarbons hydrocarbons is nothing but compounds containing only carbon and hydrogen okay va hydrocarbons hydrogen carbon mattum da irukum compounds with only carbon and hydrogen this hydrocarbons is classified into two saturated and unsaturated whereas aromatic சொல்லலாம் aromatic உங்களுக்கு இப்போ இல்ல okay saturated unsaturated saturated is nothing but carbon containing carbon in a single bond carbon எந்த bondல link ஆயிருக்கும்னா single bondல link ஆயிருக்கும் whereas unsaturated was further classified into double bond and triple bond okay carbon single bond ஆல link ஆயிருக்கிறது என்னன்னு சொல்லுவோம் alkane ன்னு சொல்லுவோம் double bond carbon C double bond C na alkene C triple bond C is alkyne கார்பனுக்கோ நான் சொல்றேன் கார்பனுக்கோ single bond இருந்துச்சுன்னா alkane C double bond C na it's alkene C triple bond C na it's alkyne C single bond C இதோட molecular formula alkane ஓட general molecular formula பார்த்தோம்னா CN H2N plus 2 alkane ஓட general molecular formula CN H2N plus 2 alkene ஓட general molecular formula CN H2N alkyne ஓட general molecular formula CN H2N minus 2 clear now naming of the organic in hydrocarbons பார்த்தோம்னா alkanes should be ended with ane suffix என்னவா இருக்கும்னா ane ஆ இருக்கும் alkene should be ended with ene alkyne should be ended with yne example for alkane பார்த்தோம்னா methane so CH4 example for alkene is ethene C2H4 okay வா நான் n is equal to 2 ன்னு substitute பண்றேன் 2 ன்னு substitute பண்ணனா எனக்கு H எவ்வளவு வரும் 2 2s are 4 now alkyne ஓட general molecular formula is CnH2n minus 2 இப்போ n is equal to 2 ன்னு substitute பண்ணனா H will be 2 2s are 4 4 minus 2 2 C2H2 it's nothing but ethane okay naming of the organic compounds நம்ம next classல பார்க்கலாம் so far any doubts என்னென்னலாம் பார்த்தோம் carbon and its compound just introduction covalent bond formation பத்தி பார்த்தோம் covalent bond formation எப்படி electron dot structureல represent பண்ண போறோம் and some allotropes of carbon என்னென்ன diamond graphite and fullerene next different between diamond and carbon and unique natures of carbon unique natures of carbon என்னது catenation and tetravalency catenation is nothing but self linking capacity okay வா ஏதாச்சும் doubts இருக்கா and we have seen about hydrocarbons and அதோட classifications clear now questions name an element other than carbon which exhibits the property of catenation up to 7 or 8 atoms are these compounds stable silicon sulfur illa silicon Si okay va
7 or 8 தான் ஃபார்ம் ஆகும். Are these compounds stable? No, they are not stable. They are highly reactive. List two characteristic feature of carbon or which when put together give rise to number of carbon compounds. Catenation and tetravalency. Carbon tetrachloride is not a good conductor of electricity. Give reason to justify this statement. Okay, carbon tetrachloride. Free electrons. Okay. Carbon tetrachloride oda formula enna? C? CCl4. CCl4. Okay, அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? ஸோ எலக்ட்ரான் டாட் ஸ்ட்ரக்சர் மூலியமாகவே என்ன பண்ணலாம், நம்மளால் ரெப்ரசன்ட் பண்ண முடியலாம். ஓகேவா? கார்பனுக்கு வேலன்சி 4, வேலன்ஸ் எலக்ட்ரான் 4. ஒவ்வொரு குளோரினுக்கும் ஒரு எலக்ட்ரான் வேணும். ஒவ்வொரு குளோரின் கிட்டனும் ஒவ்வொரு எலக்ட்ரான் கார்பனை என்ன பண்ணிக்கும், வாங்கிக்கும். ஓகேவா? ஜஸ்ட் ஷேர் பண்ணிக்கும். ஓகேவா? They form a covalent compound, so only they are not good conductor of electricity. Apart from organic beings, whereas do we find carbon? Mention the forms in which it is available there and also its percentage. Earth crust la 0.02% in the form of எந்த ஃபார்ம்ல இருக்கு? coal, carbonates, petroleum, hydrogen carbonates. இந்த ஃபார்ம்லலாம் just 0.02% தான். அட்மாஸ்பியர்ல 0.03% in the form of carbon dioxide formல இருக்கு. Which type of compound can be formed by carbon? Covalent. Give two example of covalent bond compound which you have studied. State any four properties in which covalent compound differ from ionic compounds. First, give two example of covalent compound. Okay. Methane. என்னது? HCl. H2O. ஏன் H2O2 நான் சொல்லல? H2O2 is not a compound, it is a molecule. இங்க என்ன கேட்டிருக்காங்க? compound கேட்டிருக்காங்க. compound வேற, molecule வேற. molecule என்னது? similar type of atoms combine ஆகிறது molecule. different types of combine ஆகிறது, whereas H2 and Cl2O2 லாம் என்னது? elementல வரும். ஓகே, இட் இஸ் அ காம்பவுண்ட். காம்பவுண்ட்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் என்னவா இருக்கணும், எனக்கு கம்பைன் ஆயிருக்கணும். அதனால தான் அதை நான் சொல்லலாம். நெக்ஸ்ட், ஸ்டேட் எனி ஃபோர் ப்ராப்பர்ட்டிஸ் இன் விச் கோவலன்ட் காம்பவுண்ட் டிஃபர் ஃப்ரம் அயானிக் காம்பவுண்ட்ஸ். ஓகே, மெல்டிங் பாயிண்ட் வில் பி போர். They have weak intermolecular force. Weak intermolecular force. Do not conduct electricity. 2 IC. Next, they formed by sharing of electron. Next, Low melting and boiling point. low melting and boiling point. Weak intermolecular forces. Clear? Weak intermolecular forces, they formed by sharing of electrons and low melting and boiling point. Electricity conduction will be, they are poor conductors of electricity. What are covalent compounds? Why are they different from ionic compounds? List their three characteristic properties. Same. Okay, va? Differentiate between saturated and unsaturated hydrocarbon, giving one example each. Saturated hydrocarbon is nothing but C single bond C. Unsaturated na C double bond or triple bond. Where என்னென்னலாம் சொல்லலாம்? Saturated compounds are mostly unreactive. React ஆகாது, they are mostly reactive. Saturated is unreactive, unsaturated is reactive compounds. What are hydrocarbons? Give one example. Mention the structural difference between saturated and unsaturated hydrocarbons. Write two example each.
Hydrocarbons is nothing but compounds containing hydrogen and carbon. Example, mention the structural difference. என்னது structural? இங்க single bond இருக்கும், இங்க double bond and triple bond இருக்கும். Write two example. Ethene, propene, இங்க methane, ethane. Okay, fine. Any doubts? Next class la IUPAC nomenclature and further chemical reactions of carbon and these compounds பத்தி பார்க்கலாம். Thank you. Thank you.